A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். விழுப்புரம் மாவட்டம் முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்த கொடூர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிளம் ஆண் குழந்தை தொப்புள் கொடியுடன் பெண்கள் கழிவறையில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டது. மருத்துவமனை பிரசவ விடுதியின் பின்புறம் உள்ள பெண்கள் கழிவறைக்கு சென்ற பெண் ஒருவர் ரத்தத்தில் மூழ்கிய நிலையில் குழந்தையின் உடலை கண்டு அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் அங்கு திரண்டு பார்த்தபோது குழந்தை கழிவறை குழாயில் தலை அழுத்தப்பட்ட நிலையில் உயிரிழந்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த விக்கிரவாண்டி காவல்துறை குழந்தையின் உடலை கைப்பற்றி மருத்துவமனை துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறை குழந்தை மருத்துவமனையிலேயே பிறந்ததா அல்லது வெளியிலிருந்து கொண்டுவரப்பட்டதா என்பதை விசாரித்து வருகின்றனர். மேலும் சமீபத்தில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்களில் யாருடைய குழந்தை காணாமல் போயிருக்கிறதா என்றும், சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொடூர சம்பவம் மருத்துவமனை வளாகத்திலும் விழுப்புரம் மாவட்டத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.